எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஜெயித்து காட்டுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல். உன்னை உயர்த்தும் 7 அதிசயம். 1. பதவியிலும் பணிவு. 2. துன்பத்திலும் துணிவு. 3. கோபத்திலும் பொறுமை. 4. செல்வத்திலும் எளிமை. 5. ஏழ்மையிலும் நேர்மை. 6. தோல்வியிலும் விடாமுயற்சி. 7. வறுமையிலும் உதவி செய்யும் மனம். 1000 காயங்கள், 1000 வழிகள், 1000 கஷ்டங்கள், 1000 அவமானங்கள், 1000 ஆசைகள், 1000 கனவுகள் அனைத்து இருந்தும் சிரிக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கும், கவலைப்படாதே. முதல் முறை கஷ்டம் வரும்போதுதான் அழத் தோன்றுகிறது. அதுவே சில முறை தொடரும்போது விருத்தியும் வெறுப்பும் வருகிறது. ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆக்கும்போது கடைசியில் சிரிப்புதான் வருகிறது. நமது கஷ்டம், நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான், நமக்கு தான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவிடம் தேடாதே. நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனமுடைந்து சிதறி விடுகின்றது. அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும், எதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனத்திலும், எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும், எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும். எந்த மரமும் விதித்தவுடன் வளர்ந்து விடாது. உன் வேயிர் துளைகளை ஊற்றிக்கொண்டே இரு, வெளிவரும் வெற்றியாக. நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே. நீ விரும்புவதை உலகமே இருந்தாலும் செய்து முடி. தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். தோற்று போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. உன்னை வீழ்த்த வரும் எதிர்மறை எல்லாம் நேர்மறையாக்கி போகும். நீ வென்று விட்டால் தளராதே, மனம் தளராதே. வளர்ச்சி இல்லையே வீழ்ச்சி இல்லை. அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல்லுங்கள். வாடினால் வருத்தம், நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள், நதியாக வழிந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை. எல்லா பயணங்களும் நாம் நினைத்தது போல் இடத்தில் முடிவது இல்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நம் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது. உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு, அது போதும். எதற்கும் அஞ்சாதே, எதையும் வெறுக்காதே, யாரையும் ஒதுக்காதே. உன் பணியை ஊக்கத்துடன் செய், வெற்றி உனக்கே. தட்டிப்பார், முட்டிப்பார், மோதிப்பார், முயற்றுப்பார். திறக்கவில்லை என்றால் உடைத்துவிடு. தடைகளை கட்டி இழுத்துவிடு. வெற்றியை உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே. தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு. தன்னம்பிக்கை வரும். வானில் தோன்றும் போது வானம் அழகாக, நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. உன்னுடன் கனவு, ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம்.
பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவது இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. அலைகளில் கால்களை நினைக்கும் சுகம் கப்பலில் கிடைப்பது இல்லை. பெரிய சந்தோஷங்களுக்காக காத்திருக்க வேண்டாம். சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்க்கையை அனுபவிக்க நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளினாலும் அப்பொழுது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றி அடைகின்றான். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவர்களை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு. எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை. பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை. காரணம் இல்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்றவரிடம் சென்று காரணம் கேட்பது நமக்கு நாமே அவமானத்தை தேடிக்கொள்வதற்கு நிகரானது. விமர்சனங்களை விலாச மனிதன் இல்லை. எதிர்ப்புகளை எதிர்கொள்ளாத மனிதன் இல்லை. இவைகளை எப்படி எதிர்கொண்டு எப்படி கடந்து வென்றோம் என்பதில்தான் இருக்கிறது நம் தனித்துவம். தனியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுவார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம்தான். நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இதுதான் உண்மையான வாழ்க்கை. உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான். அடுத்தவர்களின் விமர்சனம் காக்கை சட்டையில் இட்ட எச்சம் போன்றது. சட்டையை மாற்றாமல் சங்கடமும் படாமல் கழுவி துடைத்து விட வேண்டும். என்னையும் என் வாழ்க்கையும் என் கொள்கையும் என் குணத்தையும் விமர்சிப்பது எளிதுதான். ஆனால் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணிக்காதவரை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது. தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும். சிந்தித்து செயலாற்றுங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் மனிதர்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார். அவர்கள் சரி என்றோ தவறென்றோ என மனதில் யாரையும் எண்ணிக்கொள்ளாதே. யாரும் பகையில்லை, யாரும் உறவில்லை. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும். கவலை கொள்ளாதீர்கள். வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறென்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். சிந்தித்து செயல்படுங்கள். காத்திருக்க கற்றுக்கொள். ஒன்று வேண்டும் என்றாலும் ஒன்று வேண்டாம் என்றாலும் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமை அனைத்தையும் மாற்றும். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். சிந்தித்து செயல்படு. யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிவு வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படிதான். கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பது என்பது நீங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம். அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது. உனக்குள்ளேயே தேடினால் கற்றுக்கொள்ளலாம். சிந்தித்து செயலாற்றுங்கள். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குலைக்காதே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும். சிந்தித்து செயல்படுங்கள். எல்லாவற்றிற்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு. ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை. தகுதி உள்ளது மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும். ஆகையால் போனதை எண்ணி வருந்தாதே. நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல். நடக்க போவதும் அவன் அருளால் தான். ஏன் வீணாக குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம். நடக்க போவதை பற்றி கவலையும் வேண்டாம். செல்லும் வழியிலே செல்லுங்கள். மாற்றங்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரித்தை தான் படுவான். ஏனெனில் அவனுடைய வலிமை அவனுக்கு உணர்த்துவதற்காக. கவலைப்படாதே. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால்
வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள். எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும். உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளதாகவே இருக்கும். இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திருப்பேன். உன் தேவை அறிந்து அது தரப்படும். தரப்படவிட்டாலும் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம். உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல். உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள். யாரை நீ நேசிக்கிறாயோ, யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா. உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசிக்கிறாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக ஆவார்கள். யாரை நீ நம்புகிறாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள். உண்மையான அன்பு எளிமையானது. எளிதில் கிடைத்ததால் அதை எவரும் மதிப்பது இல்லை. மனம் தெளிவும் போது அந்த அன்பு நீங்கள் தேடும் இடத்தில் இருப்பது இல்லை. சிந்தித்து செயல்படு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார். உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான். சகல மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான். கஷ்டம் வந்தால் கலங்காதே, துணிந்து நில். இந்த நிலையும் மாறும். சிந்தித்து செயலாற்றுங்கள். நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பி கொடுத்துவிடும் என்பதை நினைவில் கொள். சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும். கவலை கொள்ளாதீர்கள். தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் என்று உறவுகள் முக்கியம்தான். அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும். வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். சிந்தித்து செயலாற்றுங்கள். மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனம் கலக்கம் கொள்ளாதே. சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிப்பைத்தான் நிராகரிக்கப்படுவான். ஏனென்றால் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக. கவலைப்படாதே. உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் எதுவானாலும் அதை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக்கொள். அதுவே வாழ்வில் உங்களை முன்னேறி செல்லும். சிந்தித்து செயலாற்றுங்கள். நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால் சென்றால் மற்றொன்று பின்னால் செல்லும். முன்னால் இருக்கும் கால்கள் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால்கள் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்குத்தான் தெரியும் நிமிடத்தின் நிலை மாறும் என்று. பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என்று யோசித்து பூப்பது இல்லை. பூப்பது அதன் வேலை. அதுபோல உன் வேலையை நீ செய். அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும். கவலைப்படாதே. என்னடா வாழ்க்கை என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. எதுவும் கடந்து போகும். சிந்தித்து செயலாற்றுங்கள். எது நிலையானது? இந்த உலகில் இறைவனை தவிர்த்து எது உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, முயன்று அடைவது. நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது. ஒருவரின் இழப்பை சரி செய்ய மற்றொருவரை தேடுவது வாழ்வின் இறுதி வரை நம்மை அடிமையாக்கும். நீங்கள் யாரிடமும் அதிக முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது. வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும், துணிந்து பார் வழி காட்டும்.
வேண்டும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை ஒரு கேள்வி, யாரும் விடை தர முடியாத மரணம் ஒரு விடை, யாரும் கேள்வி கேட்க முடியாது. வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி முடிவும் இல்லை. இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லாம் போய். அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை. எதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இழந்தவை எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை. வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள். இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும். வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள். வாழ்க்கை நமக்கு நேரத்தை உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வின் மதிப்பையும் கற்பிக்கிறது. நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம். சில பாடங்கள் வலிமிகுந்தவை, சில பாடங்கள் வலிமையற்றவை. ஆனால் அனைத்தும் விலைமதிப்பற்றவை. அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல். அனைவரிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எளிமையான செயல். வீழ்வது வெட்கம் அல்ல, ஆனால் வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம். உனது எதிரியை அச்சுறுத்தும் ஒருவன் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம். கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை தான். கொடுத்தால் உறவு தேயும், வாங்கினால் மரியாதை தேயும். நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே. இன்று எதையாவது சாதிக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே எழுந்திரு. எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும். தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு, வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு. நமக்கு சொந்தம் என நினைத்து எதுவும் நமக்கானது அல்ல. மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிலை போல தொடர்ந்து வரும். அங்கு சத்தால் பாகன் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள். அக்கறை இன்றி செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது. போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். திருப்தியான மனம் படைத்தவரே நல்ல செல்வந்தர். அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நல்ல நட்பை தேடி சென்று பெற்றுக் கொள்ள வேண்டும். முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது. அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும். முட்டாள்களின் நட்போ துன்பத்தை வரவழைக்கும். 1000 ஸ்லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்மத்தினை இட்டும் ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும். விடுதலைக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள், அது உங்களிடமே உள்ளது. சுய லாபத்திற்காக பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கி தவிப்பார். கருமையை ஈகையாலும் பொய்மையை உண்மையாலும் வெற்றி கொள்ள முயலுங்கள். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றிக் கொண்டிருங்கள். மிதமிஞ்சிய சுபயோகம் தேவையில்லை. கொடிய விரதத்தையும் கடைபிடிக்க வேண்டியது இல்லை. சாத்திரங்களை படித்து ஒப்புவிப்பதை விட அதில் ஒன்றையாவது கடைபிடித்து வாழ்வது நல்லது. மன தூய்மையுடன் வாழ்பவன் இன்மைக்கும் மறுமைக்கும் நன்மையை தேடிக் கொள்கின்றான். மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் காண்பவன் வாழ்வில் கடைத்தேற முடியாது. பாவச் செயலில் மறந்தும் ஈடுபடுவது கூடாது. அது பழுத்த பயன் விளைவிக்கும் போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும். கோபத்தை அடக்கும் மனம் என்னும் கடிவாளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். கடினமான பாறை புயலை கண்டு கலங்காது போல புகழ் இகழ் ஆட்சி இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை. பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை. அன்பால் மட்டுமே பகை தீரும். மனது அன்பு அருளால் நிரப்புங்கள்.
பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள், ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள். பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து உதிர்வது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே. சத்தியத்தை ஒளியாக உறுதியுடன் மாற்றிக்கொள்ளுங்கள். சத்தியமே வெற்றி தரும். நீங்கள் யாரிடமும் அடைக்கலமாகாதீர்கள், நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள். தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய பழகுங்கள், இதனால் மனம் தூய்மை பெறும். மலர்களில் அழகிய ஈடுபடுங்கள், பறவைகளின் இனிய ஒளிக்கு காது கொடுங்கள். சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள், இயற்கையை நேசியுங்கள். யாரையும் துன்புறுத்தக்கூடாது, பிறருக்கு உங்களால் இயன்ற நன்மைகளை செய்யுங்கள். பொய், களவு, சூதுவாது போன்றவை தொடக்கத்தில் நன்மையை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும். நன்கு வேயப்பட்ட குறை வீட்டில் மழைநீர் இறங்காது, அதுபோல நன்னொறியை பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை. பொறாமை, பெராசை, தீய ஒழுக்கம் இவற்றை கொள்பவன் பேச்சிலும் உடல் அழகாலம் மட்டுமே நல்லவனாக முடியாது. நாம் செய்த நன்மையின் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றது. உதடுகளை அரண்மனை கதவை போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும். நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர். நோயற்ற வாழ்வே ஒருவன் அடைய வேண்டிய பாக்கியம். மனநிறைவே மிகப்பெரிய செல்வம். அறிவின் முதற்படி செல்வத்தை புறக்கணிப்பதாகும். அன்பின் ஆரம்பம் செல்வத்தை பலருக்கு கொடுத்து மகிழ்ப்பதாகும். செல்வம் உள்ள காலத்திலேயே கர்வம் செய்து விடுங்கள், இல்லாவிட்டால் அது நம்மை விட்டு விலகி சென்று விடும்.